புது பாக்ஸை நம்ம இப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷனில் போயிட்டு பாக்ஸ் நம்பர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜில் பாக்ஸ் நம்பரை போட்டு வேலிடேட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் வரும். இதில் ரெட் கலர் கட்டம் போட்டு பார்த்திங்கன்னா இந்த காலத்தெல்லாம் நம்ம ஃபில் பண்ணோம். ஃபஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட பேர் நம்ம ஏன்னா எப்போ எங்கே போடுறோம் யாருக்கு போடுறோம் அப்படின்றத இதை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு நேம் வந்து பேர் நான் எக்ஸாம்பிள் வந்து என் பேரை போடுறேன். செகண்ட் நேம் வந்து நம்ம இனிஷியல் இல்லை நம்ம அப்பா பேர் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லோரும் தப்பு பண்ணுறதுனா அவங்க மொபைல் நம்பரை போட்டுருவாங்க. அப்படி போட கஸ்டமரோட மொபைல் நம்பர் தான் போடணும். கஸ்டமரோட மொபைல் நம்பர் போட்டு அட்ரஸ்ஸு கஸ்டமரோட அட்ரஸை ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து ஏரியா அவங்க ஏரியா எதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். பின்கோடு அதேமாதிரி. அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்திங்கன்னா நேராக இது வந்து ஆர்டர் செக்ஷனுக்கு போய்டும். இந்த பாருங்கள் கஸ்டமர் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி அக்கௌண்ட் நம்பர் இதுதான். இப்போ நம்ம அக்கௌண்ட் நம்பர் க்ரியேட் பண்ணிட்டோம். இது ஓகே கொடுத்தீங்கன்னா அது நேராக ஆர்டருக்கு போய்டும். ஆர்டருக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்துச்சுங்களா. இப்போ நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு என்ன பேக்கேஜ் போட போகிறீங்க அப்படின்றது கேட்கும். இங்கே பார்த்துங்க தமிழ் இருக்குங்களா, அது ஓகே. இப்போ கீழே நீங்கள் என்ன பேக்கேஜ் போட போகிறீங்க, இதுக்கு வந்து நம்ம தமிழ் ப்ரைம் போட போகிறோம். இந்த ப்ரைம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா எஸ்ஆர் நோ கேட்கும். நீங்கள் நோ கொடுத்துருங்க. நம்ம தான் பேக்கேஜாக போகிறதுனா நோ கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா அது எவ்வளோ காசு எடுக்குது, எத்தனை நாள் வேலிடிட்டியில் எவ்வளோ காசு எடுக்குதுன்றது காமிக்கும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. இதை வந்து புது பாக்ஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றது